Hello students, welcome to HIBA Max 11th Standard Business Max Chapter 3 Example Sums பார்த்துட்டு இருக்கோம். Example 3.14 இந்த வீடியோல பார்க்கலாம். Show that the pair of straight lines 4x square minus 12xy plus 9y square plus 18x minus 27y plus 8 equal to 0 represents a pair of parallel straight lines and find their separate equations. இது ஒரு parallel straight line ஆனு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு straight லைனும் parallel ஆனு சொல்லணும். அப்புறம் அதோட separate equationsயும் கண்டுபிடிக்கணுமா. இப்போ சொல்யூஷன்ல given equation மட்டும் எடுத்து எழுதிருக்கேன் சரிங்களா. இதை நான் general equationோட கம்பேர் பண்ணும். ax square plus by square plus 2hxy plus 2gx plus 2fy plus equal to 0. இப்போ இது எல்லாம் வச்சுட்டு நான் a வேல்யூ என்ன b வேல்யூ என்ன எல்லாமே கண்டுபிடிக்கணும். a இடத்துல என்ன இருக்கு 4, b இடத்துல என்ன இருக்கு 9, 2h is equal to minus 12. அப்போ h is equal to minus 12 by 2 கேன்சல் பண்ணா minus 6 கிடைக்கும் ரைட்டா. ஸோ h ஓட வேல்யூ minus 6. இப்போ அவங்க என்ன கண்டிஷன் கேட்குறாங்க, இது ஒரு parallel straight line ஆன்ட்டு. இது parallel straight line ஆன்ட்டு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா போதும். h square minus ab. இதோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா the given equation வந்து parallel straight lines நான் சொல்லலாம் ரைட்டா. இப்போ h ஓட ஸ்கொயர்னா minus 6 whole square minus of a இடத்துல 4 b இடத்துல 9 equal to 0 வரணும். 6 6 are 36, 4 9s are 36 equal to 0. So ரெண்டு பக்கமும் 0 தான் வருது. இப்படி வந்தா என்ன சொல்லலாம், hence the given equation represents a pair of parallel straight line. Parallel straight line அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவங்க என்ன கேக்குறாங்க, அதோட செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். 4x ஸ்கொயர் மைனஸ் 12xy பிளஸ் 9y ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் 9y ஸ்கொயர் இருக்கு, இங்க 4x ஸ்கொயர் இருக்கு ரைட்டா. இப்போ நான் எப்படி பிரிச்சு எழுதுறேன்னா 9 4s are 36y ஸ்கொயர். இப்போ இதை நான் ரெண்டா பிரிக்கணும். ரெண்டா பிரிச்சா எனக்கு 12 கிடைக்கணும் ரைட்டா. ரெண்டா பிரிச்சா 12 கிடைக்கணும். அப்ப நான் எப்படி எடுக்கலாம், 6 6 are 36, 6 plus 6 12, மைனஸ் இருக்கனால ரெண்டுத்துக்கும் மைனஸ், அண்ட் 4 ஆல மல்டிபிள் பண்ணனால 4 ஆல டிவைடும் பண்ணணும். 2 3s are 2 2s are 2 3s are 2 2s are. ஸோ இது அப்படியே நான் எப்படி மாத்தி எழுதுவேன்னா 2x மைனஸ் 3yன்னு எழுதணும். அதே மாதிரி 2x minus 3y. இப்போ இது ரெண்டு வாட்டி வர்றதுனால நான் இதை 2x minus 3y whole squareன்னு எடுத்துப்பேன் சரியா. இப்போ நான் இதை கண்டுபிடிச்சதை நம்மளுக்கு கொடுத்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் இடத்துக்கு பதிலா இதை எழுதிக்க போறேன் சரியா. ஸோ என்னோட ஈக்குவேஷன் எப்படி மாறும், 2x minus 3y whole square plus 18x minus 27y plus 8 equal to 0. இப்போ இது ரெண்டுத்துலயும் 9 காமனா, 9 2s are 9 3s are. So next lineல 2x minus 3y whole square plus 9 காமனா வெளியே எடுக்கிறேன். அப்ப 2x minus 3yன்னு கிடைக்கும் plus 8 equal to 0ன்னு இருக்கும். இந்த டேர்ம்ல நான் 2x minus 3y zன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. இந்த ஈக்குவேஷனே எப்படி மாறும் தெரியுமா, இதுக்கப்புறம் z ஸ்கொயர் பிளஸ் 9 into z பிளஸ் 8 equal to 0ன்னு மாறுது. இப்போ இந்த 8 ரெண்டா பிரிக்கணும், 9 கிடைக்கணும் சரியா. ஸோ 8 ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம், 9 வரணும்னா 8 1s are தான் 8. ஸோ எக்ஸ் பிளஸ் 8 ஒன்று, எக்ஸ் பிளஸ் 1 ஒன்று நான் பின்னாடி எழுதுறேன். ஃபைனலா நமக்கு z பிளஸ் 8 ஒன்னும் z பிளஸ் 1 ஒன்னும் கிடைக்கும் is equal to 0. இப்போ z is equal to என்னன்னு எடுத்தோம், z இருக்கிற இடத்துல 2x minus 3y எடுத்தோமா. இப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2x minus 3y plus 8 equal to 0 and
2x minus 3y plus 1 is equal to 0 ன்னு எடுத்துக்கோம். இதான் நம்மளோட ரெண்டு required equation. ரெண்டு separate equation கேட்டிருந்தாங்கல்ல, இதுதான் நம்மளோட separate equations. Understand ஆகுதா? அடுத்த question பார்க்கலாம். Next question, example 3.15. Find the angle between the straight lines x square plus 4xy plus y square equal to 0. So, இதுக்கு நடுவுல இருக்க angle என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். x square plus 4xy plus y square equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஜெனரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணோம்னா x ஸ்கொயருக்கு முன்னாடி வர வேல்யூ a, y ஸ்கொயர் முன்னாடி வர்றது b, 4xy அப்போ 2h is equal to 4, h is equal to 4 by 2, கேன்சல் பண்ண h ஓட வேல்யூ 2. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஆங்கிளுக்கு நான் லெட் தீட்டான்னு எடுக்கிறேன். சரிங்களா? லெட் தீட்டா இஸ் த angle between the straight line. நீங்க ஃபுல்லா எழுதிடுங்க. சரியா? இப்ப தீட்டாவோட ஃபார்முலா theta is equal to tan inverse of modulus 2 times of root of h square minus ab a plus b modulus close பண்ணிடலாம், பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இதுல நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். theta is equal to tan inverse of 2 root of h square அப்ப 2 square minus a value 1 b value 1 divided by a value 1 plus b value 1. Theta is equal to tan inverse of 2 into root of 4 minus 1 into 1 1 divided by 1 plus 1 2. இதில் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ theta is equal to tan inverse of 4 minus 1 3 root 3 மட்டும் இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த tan நான் அந்த சைடு கொண்டு போறேன்னு வைங்க, tan தீட்டான்னு மாறிடுமா? ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? tan theta is equal to root 3. tan thetaல root 3 எப்போ வரும்னா 60 டிகிரில. கரெக்டா? tanல எப்போ root 3 வரும்னா 60 டிகிரி. அது எப்படி எழுதலாம்? pi by 3 ஓட வேல்யூ தான் 60 டிகிரி, 180 by 3. ஸோ தீட்டாவோட வேல்யூ pi by 3ன்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செம்ம எல்லாருக்கும். angle between the straight lines ன்னு கேட்டா ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 3.16. For what value of k does 2x square plus 5xy plus 2y square plus 15x plus 18y plus k is equal to 0 represents a pair of straight lines? So first given equation எடுத்து எழுதிக்கலாம். 2x square plus 5xy plus 2y square plus 15x plus 18y plus k equal to 0. இப்போ இதை ஜெனரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணா a வேல்யூ 2, 2h is equal to 5, h is equal to 5 by 2, b is equal to 2, 2g is equal to 15, g is equal to 15 by 2, 2f is equal to 18, f is equal to 18 by 2, cancel பண்ணா 9, லாஸ்ட்ல k ஓட வேல்யூ தான் c, c is equal to k. ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா pair of straight lines. ஸோ pair of straight linesக்கு நமக்கு ஒரு equation இருக்கு. ரைட்டா? if the given line represents a pair of straight line, if a into b into c plus 2 into f into g into h minus af square minus bg square minus ch square is equal to 0ன்னு வரணும். இப்படி வந்ததுன்னா நான் என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லலாம். ரைட்டா? இப்போ இதுல நான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். a இருக்கிற இடத்துல 2 இன்டூ b இருக்கிற இடத்துலயும் 2, c இருக்கிற இடத்துல k பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் f இருக்கிற இடத்துல 9, g இருக்கிற இடத்துல 15 by 2, h இருக்கிற இடத்துல 5 by 2. நெக்ஸ்ட் மைனஸ் a இருக்கிற இடத்துல 2, f இருக்கிற இடத்துல 9 ஸ்கொயர் minus b இருக்கிற இடத்துல 2, g இடத்துல 15 by 2 whole square, c இருக்கிற இடத்துல k, h இருக்கிற இடத்துல 5 by 2 whole square equal to 0. இப்போ 2 2s are 4k plus ஒரு 2 cancel பண்ணிடலாம். 9 5s are 45 into 15 675 by 2, 81 into 162 minus 225 by 4 into 2 வரும். 2 into 225 by 4
இது 1 டைம் 2 டைம் கேன்சல் ஆகிடும். -25/4 into k. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து எழுதணும் இல்லையா? 4k minus 25k/4 ப்ளஸ் இது ரெண்டும் டிவைடட் பைல 2. அப்போ டைரெக்டாக நான் மைனஸ் பண்ணலாம் ரைட்டா? டைரெக்டாக மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 675 225 054 450/2 அப்போ 225ன்னு கிடைக்கும். 225 minus 162 is equal to 0. இங்கேயும் 0 எழுதணும். இப்போ இது எல்சிஎம் எடுத்தனா 16 into k minus 25k/4ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் லைன்ல 4ஆல மல்டிபிள் பண்ணிட்டேன். 16k minus 25k/4 plus 63 equal to 0. 63 எப்படி வரும்? 25லேருந்து 162 மைனஸ் பண்ணலாம் சரியா? இப்போ நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன பண்ணும்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா -9k/4 is equal to -63 minus minus plus ஆயிடும். 9k is equal to 63 into 4 பண்ணா 252. அப்போ k ஓட வேல்யூ 252/9. 9 டேபிள கேன்சல் பண்ணா 28 கிடைக்கும் ஆன்சர். ஸோ k ஓட வேல்யூ 28ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.